இப்போ ஒரு பெண் தப்பா எடுத்துக்கல, இந்த பெண் தப்பா எடுத்துக்கலன்றதுனால நான் அதே இன்னொரு பெண்ணுக்கு பண்ணேன், ஆனா அந்த பெண் ஏன் தப்பா எடுத்துக்கணும், இது எப்படி எனக்கு வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்டா வரும்னு ஒரு ஆம்பளை கேட்கலாம். அங்க வரும்போது அதை தான் சொல்றாங்க, இது சப்ஜெக்டிவ். அந்த பெண்ணுக்கு தவறுதலா படுதா, அது விரும்பத்தகாத ஒரு செயலான்றது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு ஆணுடையது அப்படின்றாங்க. அதை வந்து ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. நீங்க அந்த பெண்ணுக்கு தவறா படுதுன்னா தவறுதான். ஓகே, பட் இந்த இடத்துல ரெண்டு பெண்களுக்குமே அது தவறா படலை, ஆனா ஏதோ பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல போய் அது கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப அந்த லாவா வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க தானே அர்த்தம்? இல்ல, தவறுதலா படல அப்படின்னா அது வந்து மிஸ்யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குல்ல. அது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட். அப்படி வந்து இப்ப யாராவது நீங்க சொல்ற மாதிரி பழி வாங்குற இடத்துல வந்து ஒருத்தங்க வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஆண் தவறு செஞ்சால் என்ன படியான ஒரு தண்டனையோ இல்ல அதுக்குண்டான என்ன ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்களோ அதே ஆக்ஷன் ஒரு பெண் மேலேயும் எடுக்கலாம் அப்படின்னு இந்த ஆக்ட் சொல்லுது. ஸோ ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல அதை வந்து என்டர்டெயின் பண்ணறது இல்லை இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும்.